கருணக்கிழங்கு 65 இல்லாட்டி எம் பொட்டேட்டோ 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கூடயே புளி கொஞ்சம் போட்டுக்கணும். புளி மஸ்ட்டு, ஏன்னா அப்போ தான் இந்த கருணக்கிழங்கு அரிக்காமல் இருக்கும். அதனால தான் புளி போடுறோம். அதெல்லாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, அது கூடவே ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு, அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கருணக்கிழங்கு 65 ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.